சீக்கிரத்தில் மிகவும் மகிழ்ச்சி. எல்லா வீடியோவும் போல் இந்த வீடியோவும் பிரயோசனப்படும். இந்த வீடியோவுக்கு போக முதல் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்னென்னு சொன்னால், இந்த கையில் இருக்கிற சிவப்பு கலர் பட்டன் மாதிரி அந்த சேனலுக்கு கீழே எஃப்னா யூடியூப் சேனல் அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இப்படி இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இதே போல் நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். நிறைய வீடியோக்களை நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். நிறைய பிளேலிஸ்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விரும்புகிறபடியாக நான் அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நான் புரிம்பாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். விரும்பினபடி நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ரைட், நேரடியாக இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன். என்னட்ட வந்து நிறைய பேர் இப்போ என்ன பார்த்து கன பேர் நான் நினைக்கிறேன் சேனல் வந்து க்ரியேட் பண்ணுற ஐடியாவில் இருக்கணும். யூடியூப்பில் வந்து சேனல் ஓப்பன் பண்ணி இருக்கணும். இப்போ 1-2 பேர் என்னட்ட கேட்க மாட்டினோம், சில பேர் கேட்குறது. அதில் வந்து அந்த மீரு டெக்ன்னு சொல்லி ஒரு ஆள் வந்து இந்த வீடியோ எடிட் சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் வீடியோ செய்யுங்கன்னு சொல்லி அவர் நெடுக கேட்குறவர். அவருக்காண்டி இந்த வீடியோ செய்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் வந்து வீடியோ எடிட்டிங்குக்காக வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிறேன். நிறைய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய டைமை வேஸ்ட் பண்ணியும் இருக்கிறேன். அதால் வந்து நீங்கள் உங்களுக்கும் வந்து பிரயோசனப்படணும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வீடியோ எடிட்டிங்கை வந்து எப்படி செய்யலாம். இப்போ வீடியோ எடிட்டிங் பண்ணுறது வந்து யூடியூப்பில் போடுறதுக்காகவோ அல்லது சும்மா வேறு இதில் போடணுமன்றதுக்காகவோ அப்படி காசு எடுக்கணுமன்றதுக்காக இல்லை. சும்மா நார்மலாக நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா இந்த ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோக்களை சின்ன எடிட் பண்ணிவிட்டு போடலாம். ரைட், நான் வந்து வீடியோ எடிட் எப்படி பண்ணுறேன்னு சொன்னால், வீடியோ எடிட்டிங் வந்து சாதாரணமாக சர்வசாதாரணமாக நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, செய்யலாம். ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் செய்யணும்னு சொன்னால் சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது வந்து இந்த ஓட்டமாக்குன்னு சொல்கிறது அந்த சாஃப்ட்வேரில் வந்து அவை இந்த பேர் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வந்து அதில் வாட்டர் மார்க் ஆட்டோமேட்டிக்காக வரும். உதாரணத்துக்கு இந்த ஃபிலிமோரான்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை நான் முதல் யூஸ் பண்ணேன். இப்போவும் அந்த வீடியோ என்னில் இந்த யூடியூப் சேனலில் இருக்குது. அதில் வந்து ஃபிலிமோரான்னு சொல்லி ஒரு வாட்டர் மார்க் வந்து ஒரு ஹைட்டாக லைட்டாக விழும். சரி, அப்படி வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் நீங்கள் வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர்ன்னு சொன்னால், இப்போ சாஃப்ட்வேர் நிறைய இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செய்யலாம். என்ன மாதிரின்னு சொல்லி யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ப்ரொஃபஷனலாக ஒரு எடிட்டிங் செய்யணும்னு சொன்னால் நான் யூஸ் பண்ணுறது அடோப் ப்ரீமியர் ப்ரோ 2018. அதுக்கு வந்து ட்ரையல் விசன் தான். ஆனால் நான் அதை கன்வெர்ட் பண்ணி சில உல்டாபில்ட்டாலாம் செய்து அந்த கீயை வந்து எடுத்து ஒரு ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறேன் நான். அது வந்து நான் கூட லேப்டாப்லாம் செய்கிறது. அதை நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன் நான் எப்படி அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி. சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபோனில் சர்வசாதாரணமாக நான் இப்போ கூட இப்போ ஃபோன்லேயே நான் யூஸ் பண்ணுறேன். நான் பாவிக்கிறது என்னென்னு சொன்னால் கைன்மாஸ்டரை வந்து இப்போ நான் டவுன்லோட் பண்ணிக்கையே எந்த சாம்சங் J7 Prime Max அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி டவுன்லோட் பண்ணினேன். அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்க எனக்கு நான் முதல் ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்போ வந்து புதுசு எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்க அதில் கைன்மாஸ்டர்னு சொல்லி ஒரு ஓட்டமாக்குது. அதை வந்து நான் எடுத்துகிட்டு இப்போ இந்த வீடியோ கூட நான் இப்போ இந்த கைன்மாஸ்டரை யூஸ் பண்ணி தான் செய்கிறேன். சரி, இப்போ இந்த கைன்மாஸ்டரை பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம், உங்களோட ஃபோன்லேயே எப்படி செய்யலாம்னு சொல்லி காட்ட போகிறேன். அவர் நிறைய காமெண்ட் பண்ணுறது இந்த வீடியோ எடிட்டிங்கை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி. இந்த எடிட்டிங்கில் முதலாவது விஷயமா இந்த கைன்மாஸ்டரை பற்றி பார்ப்போம். இது எல்லாருக்குமே பயன்படும். ஈஸியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். கட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ ஆடியோ எதுக்கும் வந்து இன்புட் பண்ணி லேசாக நல்லா கொஞ்சம் எனக்கு வந்து பாவிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வேலையும் சுகம். எல்லாத்துக்கும் லேப்டாப்பை கொண்டு தெரிய தேவையில்லை. இதில் சில விஷயங்களை செய்யலாம். அது மட்டும் இல்லை, உங்களோட வீடியோ உங்களுக்கு தேவையான வீடியோவுக்கு தேவையான ஆடியோ கூட நீங்கள் இதில் இன்புட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சரியோ, இப்போ இந்த கைன்மாஸ்டரில் வந்து எப்படி வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இந்த யூடியூப்பில் வந்து நான் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண கூட நல்ல பர்ஃபெக்டாக வந்து இந்த கைன்மாஸ்டரில் சில தம்ப்நெயிலை நான் க்ரியேட் பண்ணி பார்த்துருவோம். ஈஸியாக வந்து உங்களோட கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் கூட அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் அந்த அடோப் ப்ரீமியரில் இல்லை அந்த சிஸ்டம். இதில் வந்து இருக்கிறபடியாக எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரைட், இப்போ கைன்மாஸ்டரில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன வீடியோன்னு சொல்லி ஒரு வீடியோண்ட நான் எப்படி எடுத்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி எப்படி ஒரு வீடியோவை மாற்றுறேன்னு சொல்லி பார்ப்போம். மற்றது எல்லாமே வந்து கைன்மாஸ்டரால் செய்யலாது. ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட் சாஃப்ட்வேரால் தான் அந்த சில விஷயங்களை உண்மையாக செய்யலாம். எல்லாத்துக்கும் வந்து எங்களோட ஃபோன் மெமரி வந்து சப்போர்ட் பண்ணாது. அந்த ரிசோல்யூஷன் அந்த ஸ்க்ரீன் இதுகளெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாது. சில நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஹை லெவலில் வந்து ஒரு உயர் தரத்தில் வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணணும்னா
அது நீங்கள் பிசியை யூஸ் பண்ணித்தான் அதை செய்ய வேணும். நான் யூஸ் பண்ணுறது லேப்டாப் தான், ஆனால் அதில் வந்து அடோப் ப்ரீமியர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ட்ரம்மும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறபடியாக வந்து எனக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாகும். ஆனால் சில கொஞ்சம் மெமரி கூடின ஹை லெவலில் உள்ள வீடியோக்களை நான் அடோப் ப்ரீமியர் மூலமாக தான் செய்கிறது. எல்லாத்தையுமே வந்து கைன்மாஸ்டரால் செய்ய இயலாது. ரைட், இந்த வீடியோவில் வந்து நான் கைன்மாஸ்டரில் ஒரு வீடியோவை எப்படி இதில் இந்த ஒரு ஃபோனில் வீடியோவை எடுத்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ வந்து நான் எடிட் பண்ணி முடித்த ஒரு வீடியோ கிளிப்பை நான் இதில் காட்ட போகிறேன். அந்த வீடியோ கிளிப்பை பாருங்கோ. அந்த வீடியோ கிளிப்பை தான் நான் எடிட்டிங் செய்ய போகிறேன், எப்படி கைன்மாஸ்டர் மூலமாக எடிட்டிங் செய்கிறேன்னு சொல்லி. இப்போ இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கோ எப்படின்னு சொல்லி. சீக்கிரத்தில் மிகவும் மகிழ்ச்சி. எல்லா வீடியோவும் போல் இந்த வீடியோவும் பிரயோசனப்படும். இந்த வீடியோவுக்கு போக முதல் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்னென்னு சொன்னால், இந்த கையில் இருக்கிற சிவப்பு கலர் பட்டன் மாதிரி அந்த சேனலுக்குள்ள எஃப்னா யூடியூப் சேனல் அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த சேனலுக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன், இப்படி இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இதே போல் நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ கிளிப்பை நான் எப்படி செய்து முடித்தேனான்னு சொல்லி வீடியோவில் பார்ப்போம். கைன்மாஸ்டர் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் செய்துட்டு இந்த மீடியான்னு சொல்லி இருக்கிறத அதை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இப்படி வரும். இதில் வந்து கன்வெர்ட்டட் ஃபைலுன்னு சொல்லி இருக்கிற ஃபைலை கிளிக் பண்ணுறேன். அதில் இந்த முதலாவதாக இருக்கிற வீடியோ அந்த ரெட் கலர் டிஷர்ட்டோடு உள்ளது, அதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இங்கே வந்து கிளிப் வந்து ஆட் ஆயிடும். இதில் வந்து இப்போ எங்களுக்கு தேவையான விஷயத்தை கட் பண்ணி எடுக்கணும். அதால் வந்து அந்த கிளிப் எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி கையால் அட்ஜஸ்ட் பண்ணி அங்காலையும் மிஞ்சாலையும் ட்ராக் பண்ணி இழுத்து நீங்கள் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து இந்த தேவையான கிளிப்பை வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன், எப்படின்னு சொல்லி காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிப்பையும் ஆட் பண்ண வீடியோ எடிட் பண்ண சுகம், அதால் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிப்பையும் நான் கையோடு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வீடியோ கிளிப்பை அன்செலக்ட் பண்ணணும், அப்போ தான் லேயர் அந்த பட்டன் வந்து ஆக்டிவ் ஆகும். நான் அன்செலக்ட் பண்ணிவிட்டு லேயர்ன்றதை கிளிக் பண்ணி இதில் போயிட்டு இந்த மீடியான்னு சொல்லி முதலாவதாக இருக்கிறது அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இந்த டவுன்லோட்டில் இருக்கிற அந்த டவுன்லோட் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணினா இப்படி வந்துடும். சரியா, இனி வந்து நீங்கள் வந்து இந்த சப்ஸ்கிரைப் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படி மேலே வந்து 2 மார்க் இருக்குது, ஏரோ மார்க். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பெருசாக்கலாம், சின்னனாக்கலாம். இப்போ நான் வந்து என் கையில் வச்சிருக்கிற மாதிரி அந்த வீடியோவோட சேர்ந்து வரக்கூடிய மாதிரி நான் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் பேசுகிற வாய்ஸோட அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து மேட்சிங்காக இருக்கணும். வாய்ஸுக்கும் வீடியோவில் வர ஆக்ஷனுக்கும் சேர்ந்த மாதிரி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதனால் வந்து நான் இதை ப்ளே பண்ணி கொஞ்சம் நுட்பமாக என்லார்ஜ் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணி அதை கவனமாக செய்யணும். அப்போ தான் வந்து பார்க்குற பார்வையாளருக்கு வந்து அந்த வீடியோ வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் உங்களோட வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் லேயரை செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்க போகிறேன். லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷன் சொல்லி அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமேஷன் அதை ஸ்டார்ட் பண்ணிக்க எப்படி பிளிங்க் ஆகும், இதை உங்களுக்கு தேவையான மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஓகே, நான் வந்து இப்போ ஒன்றை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, திருப்பி வந்து லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அவுட் அனிமேஷன் கொடுக்க போகிறேன். இந்த அவுட் அனிமேஷன் இப்படித்தான் ஒவ்வொரு அவுட் அனிமேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த முடிவில் எப்படி வரும்ன்றதை இந்த இதில் பார்க்கலாம். இப்படி வந்து அனிமேஷனும் அவுட் அனிமேஷனும் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு அனிமேஷனுக்கும் நீங்கள் டைமை கூட இதில் செலக்ட் பண்ணலாம். எவ்வளோ டிலே ஆகணும், எவ்வளோ ஸ்பீட் ஆகணும்னு சொல்லி கீழே வந்து டைமையும் செலக்ட் பண்ணலாம். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இனி ஒரே ஒரு வேலை தான். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும் என்னுடைய கை ஆக்ஷனுக்கும் நான் சொல்கிற வாய்ஸுக்கும் ஏற்ற மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை லாஷ் பண்ணி ஜூம் பண்ணி செட் பண்ணணும். ஓகே, நான் வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே,
ஓகே, அனிமேஷன் எல்லாம் சரியாக இருக்குது. இனி வீடியோவை 2 சைட்டுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் கட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இப்போ இந்த வீடியோ வந்து கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் வந்து இந்த டைமிங் சரியாக இருக்கணும். இந்த கை ஆக்ஷனுக்கும் நான் சொல்கிற வாய்ஸுக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வர டைமுக்கும் வந்து சரியாக இருக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்காக நான் எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ காட்டணுமென்று இல்லை. நான் இந்த இடையில் வர அவ்வளோத்தையும் கொஞ்சம் ஓட விடுறேன். என்ன சொன்னால் கொஞ்சம் டைம் எடுக்குமன்றதுக்காக ஓட விட்டு செய்கிறேன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இனி கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோ கிளிப்பை வந்து கட் பண்ண போகிறேன். அதுக்கு முதல் வீடியோவை லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கட் பட்டனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட்டுன்னு சொல்லி அந்த 2வது ஆப்ஷனை கொடுத்துட்டேன்னு சொன்னால் வலை பக்கத்தில் அந்த வீடியோ கிளிப் வந்து கட் ஆகிடும். சரியோ, இனி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நான் வந்து மியூசிக் ஆட் பண்ண போகிறேன். மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு அந்த ஆடியோன்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு தேவையான எந்த மியூசிக் தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். நான் இதில் எனக்கு தேவையான ஒரு மியூசிக்கை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். மியூசிக்கை வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ப்ளஸ் என்று இருக்கிற அடையாளத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் மியூசிக் வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஓகே, மியூசிக் கிளிப் ஆட் ஆகிட்டு இதையும் வந்து நீங்கள் இந்த கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே ஸ்பீக்கரை அடையாளத்தை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வால்யூமை வந்து நீங்கள் கூட்டி குறைக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. எல்லா வீடியோவும் போல் இந்த வீடியோவும் பிரயோசனப்படும். இந்த வீடியோவுக்கு போக முதல் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்னென்னு சொன்னால் இந்த கையில் இருக்கிற சிவப்பு கலர் பட்டன் மாதிரி இந்த சேனலுக்கு கீழே எஃப்னா யூடியூப் சேனல் அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இப்படி இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இதே போல் நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். எல்லாம் ரெடி. இப்போ நான் வந்து இந்த ஆடியோவை கட் பண்ண போகிறேன். ஆடியோ கட் பண்ணோன்னா அந்த ஃபைல் இந்த ஆடியோ ட்ராக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீக்கர் அடையாளத்தை ட்ராக் பண்ணி கீழே எழுதிட்டு வந்தால் ட்ரிம் இருக்கும். ட்ரிம் டு ரைட்டு கொடுத்தா இந்த ஆடியோ வந்து கட் ஆகிடும். ஓகே, இப்போ எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடியோ கட் ஆகிட்டு இனி வந்து நாங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எல்லா வீடியோவும் போல் இந்த வீடியோவும் பிரயோசனப்படும். இந்த வீடியோவுக்கு போக முதல் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்னென்னு சொன்னால் இந்த கையில் இருக்கிற சிவப்பு கலர் பட்டன் மாதிரி இந்த சேனலுக்கு கீழே எஃப்னா யூடியூப் சேனல் அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இப்படி இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இதே போல் நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். வீடியோ வந்து இப்போ ரெடி ஆகிட்டு நான் இந்த மேல் மூலையில் போய் எக்ஸ்போர்ட்னு சொல்லி இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த முதலாவதாக இருக்கிற ஆன் டைட்டில்னு சொல்லி இருக்கிற அந்த வீடியோ கிளிப் அதை வந்து நான் எடிட் பண்ணுறேன். ரீநேம் கொடுக்குறேன் கைண்ட்மாஸ்டர்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னு சொன்னால் இந்த எக்ஸ்போர்ட் அந்த 2 சேர் பட்டனை கிளிக் பண்ணி திருப்பியும் எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த வீடியோ கிளிப் எல்லாமே ரெடியாகி ஒரு வீடியோவாக எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுது. நான் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பிளேயரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகும். சீக்கிரத்தில் மிகவும் மகிழ்ச்சி. எல்லா வீடியோவும் போல் இந்த வீடியோவும் பிரயோசனப்படும். இந்த வீடியோவுக்கு போக முதல் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்னென்னு சொன்னால் இந்த கையில் இருக்கிற சிவப்பு கலர் பட்டன் மாதிரி இந்த சேனலுக்கு கீழே எஃப்னா யூடியூப் சேனல் அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இப்படி இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இதே போல் நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு உதவி. ஆனால் நிறைய பேர் செய்கிறதில்ல. இந்த வீடியோ பிரயோசனப்பட்டிருக்கும். ஆனால் ஏனோதானோ வந்து விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா எனக்கு நான் வந்து வீடியோக்களை தொடர்ந்து செய்யணும். வீடியோக்களை நீங்கள் இந்த வீடியோக்களை சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு செகண்டாவது பிரயோசனப்பட்டிருந்தால் ஒரே ஒரு சின்ன உதவி தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் சிவப்பு கலரில் இந்த சேனலுக்குள்ளே இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. நிறைய வீடியோக்கள் இருக்குது. பிளேலிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மாதிரி நான் ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன்.
இந்த வீடியோக்கள் சில வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்களை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோக்களை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ரைட்டோ, எனிவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வேறு நன்றி கூறி விடைபெறுகிறேன். குட் லக்.